அஸ்மத் குரு பரம்பராயே நம. வேய புகழ் வில்லிபுத்தூராடை பூரம் மேன்மேலும் மிக விலங்கு விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாது நேயமுகன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கட்பா மாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தியே. இந்த பண்டிகை காலம் என்று நாம் பெரியோர்களாலே வகுக்கப்பட்டு விழுப்பொருளை அடைய வேண்டி இந்த பண்டிகை நாளாகும். இந்த பண்டிகையினுடைய பெருமை பலவாறாக பல புராணங்களிலும் பாரதத்திலும் இராமாயணத்திலும் நன்கு பேசப்படுகிறது. இருந்தாலும் தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடியதான பொங்கல் பண்டிகை, போகி பண்டிகை, மாட்டுப்பொங்கல், கணுப்பொங்கல் என்று சொல்லக்கூடியதான இந்த 4 பண்டிகை தமிழர்களுக்கு ரொம்ப மிகவும் முக்கியம். இந்த பண்டிகை நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னால், நாம் செய்யாதது நாள் செய்யும் என்று பெரியவர்கள் வகுப்பர். அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினா சத்வாரோ தத்ர வர்த்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம் அப்படின்ட்டு நமக்கு 4 முக்கியம். ஆயு, நல்ல ஆயுள் வேணும், நல்ல படிப்பு அறிவு வேணும். அறிவுன்னா கல்வி, நல்ல கல்வி வேணும், நல்ல புகழ் வேண்டும். நல்ல இதெல்லாம் அறிவதற்கு உடம்பிலே பலம் வேணும். இந்த 4ம் கொடுக்கக்கூடியவர்கள் நமது முன்னோர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள். அவர்களை அணுகி நாம் நன்மை பெற வேண்டும். அந்நாள் அன்று நன்மை பெறுவதே இந்நாள் நன்னாள் பொன்னாள் பொங்கல் நாளாகும். இந்த போகி பண்டிகை என்பது இந்திர விழா என்று சொல்லுவார்கள். நம்மிடத்தில் இருக்கும் தீய குணங்களை விட்டு நல்ல குணங்களை அடைவதே போகி பண்டிகையின் ஏற்றம். ஆண்டாலும் தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நினனும் தீயில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய் என்று அறுதியிடுகிறாள் ஆண்டாள். பரமனை பாடி அவனுக்கு தொண்டு செய்து அவன் அருள் பெற்று நாம் நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லாறு சொல் கேட்பதும் நன்று நன்று என்று அவ்வை மூதுரைக்கேற்ப நாம் நடந்து அவர்களை வழிபடுவதே போகி பண்டிகையின் நாளாகும். மேலும் இந்த மாதத்தினுடைய பெருமை, ஒவ்வொரு மாதத்தினுடைய தேவதைகளுடைய பெருமை என்று சொல்லும் பொழுது, சித்திரை பிரம்மாவைக்குடைய மாதம் தாத்தான்னு பேர், வைகாசி அரியமா சூரியன், ஆனி மித்ரன்னா நண்பன், ஆடி வருணஹா எல்லாருக்கும் அப்பயேவ விசர்ஜாது தாசு வீரியம் அவாசிரிஜத்து, நீரின்றி உலக அமையாதுன்னா. அதனால் வருணதேவன். ஆவணி இந்திரன், புரட்டாசி விவஸ்வான் வைவஸ்வத்து மனு அப்படின்னு சொல்லக்கூடிய விவஸ்வான், ஐப்பசி பூஷா சந்திரன், கார்த்திகை பர்ஜன்யன் அவனும் ஒரு ஆடி மழை கண்ணா ஒன்று நீர் கைகரவேல் என்று பர்ஜன்ய தேவதையை பாடுகிறாள் ஆண்டாள். அந்த மாதிரி மார்கழி மாதம் கேசவ மாதம், மாசானாம் மார்கசீரு சோகம் ரிது நாம் குசுவாகரா என்று சொல்கிறான். கேசவன் வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவன் எப்படி சொல்லுகிறார் போலே அவ்வாறு கஷ்டத்தை போக்குபவன். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கம் என்று கூறுகிறார் தமிழர் பண்பாடு. ஆனால் நல்வழி ஏற்படும், திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்று சொல்கிறார் போலே தை பிறந்தால் நல்வழி பிறக்கும். அவ்வாறு நல்ல அம்சங்களும் இனிய வாழ்த்துக்களும் கிடைக்கும். அந்த தேவதை பகன் என்று கூறுவார்கள். மேலும் மாசி தொட்டா பங்குனி விஷ்ணு தேவதை என்று 10 மாதத்தினுடைய பெருமையும் சொன்னார்கள். மேலும் சங்கராந்தி என்று சொல்லும் பொழுது, ரவே சங்கிரமணம் ராசோ சங்கராந்தி ரிதி கட்சியதே ஸ்நானதான தபஸ்ராத்தோ ஹோமாதிஷு மகாபலா. இங்கே ஹோமம் சொல்கிறார். ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத், ஸ்ரீயம் இச்சேத் உதாசனாத், ஞானமன்விச்சேத் மகேஸ்வராத்,
மோட்சமிச்சே ஜனார்தனா. சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடைய விஷ்ணுவை அடைய வேண்டும். அந்நாளே பொன்னால் இந்நாள் இனியனாக வழிபடுகிறது. மேலும் நாம் இந்த பொங்கல் தினத்திலே பெரியோர்களை வழிபட்டு இந்த தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லி சூரியனை வழிபட்டு அவன் அருளை பெறுவதே இந்த பொன்னாளாகும், பொங்கல் பண்டிகையாகும். பெரியோர்களை வழிபட்டு கன்றுக்குட்டிகளுக்கும் அந்த பொங்கலிட்டு மாட்டுக்கும் பொங்கலிட்டு அதனை தெய்வமாக வழிபட்டு காமதேனுவாக வழிபட்டு அதன் அருளை பெறுவதே பொங்கலின் பெருமை என்று பெரியோர்கள் பேசுவர். அவ்வாறு நாமும் திரிகரண சுத்தியோடு எம்பெருமானை வழிபட்டு நாம் எல்லா மக்களுக்கும் மங்களாசாசனம் செய்கின்றோம்.